கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நம்ம மதமாறிய இஸ்லாமியர்கள் பிசியில் வைக்கணும் ஒரு கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. இதனொட்டி நடந்த வழக்கு அந்த விசாரணையில் நீதியரசர் GR சுவாமிநாதன் உள்ளிட்ட அமர்வு அந்த பிசி சான்றிதழ் ரத்து பண்ண மாதிரியான ஒரு செய்தியானது வெளியாகி கொண்டிருக்கிறது. தாவேக அரசு கூட இன்னொரு அமர்வுக்கு மாற்றியிருப்பதாக ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்படி பாக்குறீங்க சார்? பாஜகவுடைய சித்தாந்தம் இந்த நாடை இந்துஸ்தான் நாடாக மாற்ற வேண்டும். இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்துவர்கள் வாழலாம், பிற மதத்தினர் வாழலாம். இங்கே குடிமகனாக வாழ முடியாது, அகதிகளாக வாழலாம். வாக்குரிமை அவளுக்கு இல்லை. இஸ்லாமியராக பிறந்து விட்டாலே, கிறிஸ்தவனாக பிறந்து விட்டாலே அவன் இரண்டாந்தர குடிமகன், அவனுக்கு வாக்குரிமை கூடாது. ஒரே நாடு, அது இந்து நாடு என்கின்ற கொள்கைதான் RSS கொள்கை. RSSின் அரசியல் பிரிவுதான் பாரதிய ஜனதா. RSSின் அஜெண்டாவை நிறைவேற்றுவதுதான் பாஜகவின் செயல் திட்டம். மோடி அரசுடைய செயல் திட்டமாக இன்றைக்கு செயல்பட்டு வருது. மூன்றாவது முறையாக மோடி அரசு பதவியேற்றதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் பழிவாங்குகின்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு எதிராக நிறைவேற்றி வருகிறது. எப்பயுமே பாசிஸ்ட் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நாசிஸ்ட் பாசிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. முசோலினி, ஹிட்லர். அவங்களுடைய வழித்தோன்றல் அவங்க என்ன பண்ணுவான்னு அவங்க கொள்கை, எல்லாரையும் ஒரே நேரத்தில் எதிரிகளை அழிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. முதலில் நாங்கள் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பு வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாமியரும் கிறிஸ்துவனும் அவங்க கம்யூனிஸ்டு தானே ஒழிக்கிறான், நமக்கு என்ன வேலைன்னு படுத்துக்குருவாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளை ஒழித்தவுடன் நாங்கள் இஸ்லாமியர்களை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பயாவது ஒன்று சொல்லுவானா, இஸ்லாமியரை தானே ஒழிக்கிறான், நமக்கு என்ன கிறிஸ்துவம் படுத்துக்குருவான். அப்புறம் என்ன பண்ணுவான், இஸ்லாமியரை ஒழிச்ச உடனே நான் கிறிஸ்தவர்கள் ஒழிக்க போறேன்னு. அப்புறம் என்ன செய்வான், கம்யூனிஸ்டுகளை ஒழிக்க போறேன்னு சொல்லுவான். இப்போ இந்தியாவை பொறுத்தல என்ன செய்யறான்னு கேட்டா, பகுத்தறிவாளர்களை ஒழிக்கணும். கல்புர்கி போன்ற பகுத்தறிவாளர்களை, லங்கேஷ் போன்றவர்களை RSS காரனே போய் ஒண்ணுமே பண்ண முடியாம வீட்டுக்கு முன்னாடியே வெட்டுறான், குத்துறான், துப்பாக்கிகளை சுடுறான். இது நடந்துருச்சு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பகுத்தறிவாளர்களை தனிப்பட்ட முறையில் RSS காரன் தாக்குறான், கொலை பண்றான். அடுத்தது இஸ்லாம் என்ன பண்றது அப்படின்னு பார்க்குறான். பார்த்துதான் வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை உங்களுக்கு இந்தியாவை 2ஆ பிரிக்கணும். 1992 டிசம்பர் 6க்கு முன் இந்தியா, 6க்கு பின் இந்தியா அப்படின்னு பிரிச்சீங்கன்னாங்க, என்னைக்கு வரலாற்று சின்னம் அது உங்களை வேணா பாபர் மசூதின்னு சொல்லுவேன். அதை அவன் நம்மளை இந்துக்களை பூரா அங்கே இருந்த ராமர் கோயிலை தள்ளிட்டு பாபர் கட்டினான்டுவான். இதெல்லாம் பொய் பேசுவான். வரலாற்றுக்கு ஒவ்வாத காரணங்களை சொல்லுவான். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவான். உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கோம், அந்த தீர்ப்பெல்லாம் மதச்சார்பின்மை தீர்ப்பெல்லாம் தூக்கி எறிவான். எல்லா வேலையும் RSS காரன் பண்ணுவான். பாபர் மசூதி இடிச்சான். அடுத்து குஜராத்தில் கலவரம், மிகப்பெரிய கலவரம். பில்கிஸ் பானு போன்ற கர்ப்பிணிகள் கொலை செய்யப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், என்னென்னமோ நடத்தினான். அவன் அந்த குஜராத்தில் நடந்தக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்துச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அட்டூழியம். போலீஸ் ஸ்டேஷனை என்ன பண்ணாங்க, 1 மணி நேரம் கண்டுக்கிறாத போலீஸ் ஸ்டேஷனை உலகத்திலே 1 மணி நேரம் பூட்டிக்க எந்த நடவடிக்கை எடுக்காதுன்னு சொன்னது குஜராத்தில் தான். மோடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் கற்பழிச்சான். வீட்டு பக்கத்திலே அண்ணன் பழகிட்டு இருந்த பிள்ளைய, அக்கா தங்கை அப்படின்னு பழகிட்டு இருந்த பிள்ளைகளை இந்துக்காரன் போய் கற்பழிச்சாங்க. போலீஸ் நடவடிக்கை இல்லை. பில்கிஸ் பானு வீட்டில் அதான் நடந்தது. நிறைய மாத கர்ப்பிணியை வகுத்த கிழிச்சு குழந்தைய தூக்கி அடிச்சாங்க, கொலை பண்ணாங்க. இவ்வளோ அக்கிரமம் பண்ணவங்களுக்கு மன்னிப்புன்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. இவங்களுக்கு மன்னிப்பு, அவங்களும் வரவேற்றான். போய் RSS காரன் ஜெயிலுக்கு முன்னாடி நின்று இந்த கொலை பண்ணவன, கற்பழிச்சவங்களை, கூட்டுப்பாளையம் பண்ணவங்களை அரசாங்கம் மன்னித்து விடுதலை பண்ணது. அவங்கள RSS காரன் போய் இந்தியாவில் நடக்கு, தமிழ்நாட்டில் இது நடக்காம நினைக்கிறாங்க, நடக்கும்.
விஜய் அரசு மாதிரி RSS பெற்ற குழந்தை இருந்தா இங்கே நடக்கும். முஸ்லீம் லீக் போய் ஆதரிச்சிருக்கீங்க, நல்லா ஆதரிங்க. அங்கே அவர்களை தியாகி என்று சொல்லி RSS வரவேற்றான். நல்லா கற்பழிங்க இஸ்லாமிய பிள்ளைகளை, நல்லா கொலை பண்ணுங்க இஸ்லாமியர்களை. வீட்டுக்கு ஆட்டுக்கறி எடுத்துட்டு போனா மாட்டுக்கறி எடுத்துட்டு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல லகானின்ற ஒரு பெரியவரை அடிச்சு கொண்டா. அது மாதிரி எத்தனை இடத்துல கல்யாணங்கள்ல, திருமணங்கள் முறையல்ல, வழிபாட்டு முறையல்ல. இந்த நேற்றைக்கு மத்திய பிரதேசம் நடந்திருக்கு. ஒருத்தன் ஐ லவ் ஏதோ போஸ்டர் ஓட்டியிருக்காங்க, அந்த மசூதியை இடிச்சிருக்காங்க. புல்டோசரை கொண்டு வந்து முஸ்லீம் வீடுகளை இடிக்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 60 கிலோமீட்டருக்கு மட்டன், கோழி, சிக்கன் எதுவும் கிடையாது. முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் பண்றான், அக்கிரம் பண்றான். காஷ்மீர்ல 370 சிறப்பு அந்தஸ்து இஸ்லாமியர்களாக ரத்து பண்றான். எவ்வளவு அக்கிரமம்! அனைத்து குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து மக்களை வெளியேற்ற பார்த்தா அனைத்தும் செய்யறான். இப்ப எல்லாம் கிறிஸ்தவர்கள் போராடுறது இல்லை. சில கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் எங்க ஜோசப் விஜய் வந்துட்டாரு, எங்க நாம கட்டின்றான். கெட்டு கீரை வைக்க போறீங்க. அவர் எங்க போனார்? தேர்தலுக்கு முதல் நாள் அவர் RSS காரையும் கூப்பிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போன்றான். ஏன் மறுநாள் வேளாங்கண்ணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல? கிறிஸ்தவர்கள் யோசிக்கணும். சில பேர் ஆதரிக்கிறீங்க விஜய, எங்களுக்கு ஆதரிச்சு உங்க தலையில மண்ணெண்ணெய் போட்டு போங்க, தீய கூட பொருத்திக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எங்கள் தொப்புள் கூடுகிறவு, அவர்களை தமிழர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு ஆபத்து என்றால் நாங்கள் முதலாளாக நிற்போம் என்றுதான் திராவிட இயக்க கொள்கை, பெரியாரின் கொள்கை. அதான் எங்க கொள்கை. திருப்பூர் விவகாரத்தில் விஜய் குரல் கொடுத்தாரா? இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு திமுக அரசு 2024 ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு? ஒரு இந்துவா இருப்பான், அவன் இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறுவான். மதம் மாறினால் அங்கே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கலைஞர் அரசு கொண்டு வந்தது 3.5%. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு 3 பிரிவை தவிர 7 பிரிவினருக்கு, அவங்களுக்கு இஸ்லாம் மதத்தினருக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் அவங்களுக்கு இஸ்லாம் தனியாக இடஒதுக்கீட கொடுத்துருக்கோம். இப்படி மதம் மாறுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை கொடுத்துருக்குறோம். இதை 2024 அரசாணை கொடுத்துருக்கோம். அரசாங்கம் போடக்கூடிய அரசாணை பெரிதா, உயர்நீதிமன்ற உத்தரவு பெரிதா? மக்களுடைய சமூக நிலையை, சமூக நீதியை, அவருடைய பொருளாதாரம், கல்வி, அதை முன்னிறுத்தி அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறது அரசாங்கம். அந்த அரசாங்கத்து உத்தரவை நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அவன் மதம் மாறிட்டாலே இப்ப மிகச்சீர் மரபினர், பட்டியல் சாதியினர், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் மதம் மாறிட்டா, மதம் மாறணும் அவன் ஜாதி இல்லாம போயிடுறான். நாங்க அவனுக்கு ஜாதி ரீதியா சர்டிபிகேட் கேட்கல. குழப்புறான், மக்களை குழப்புறான். சாதி ரீதியாக அவனுக்கு சர்டிபிகேட் கேட்கல. இஸ்லாம் மதத்தில் பிற்படுத்தப்பட்ட 7 பிரிவு, அந்த 7 பிரிவு பிற்படுத்தப்பட்டோர் அந்த இடஒதுக்கீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஜாதி அடிப்படையில் இல்லை, அந்த மத அடிப்படையில் இஸ்லாம் மதத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான். அவங்களுக்கு அந்த சான்றிதழ் கொடுன்னு சொல்றான். நீ அங்க ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்து இஸ்லாம மாறி இருக்காருன்னா, அவர் என்ன ஜாதியிலிருந்து மாறினாரோ அந்த ஜாதிக்கு நம்ம எது கேட்கல, இடஒதுக்கீடு கேட்கல. இஸ்லாம் மதத்திற்கான அந்த மதத்திற்கான இடஒதுக்கீட்டில் உரிமையை கொடுத்து தான் கேட்கிறான். ஆனா அந்த அரசாணைய ரத்து பண்றாங்க. சில கிறிஸ்தவர்களே ஆதரிச்சிங்கள விஜய்க்கு, இஸ்லாம் சகோதரர்களே யோசித்து பாருங்க. இதை எதிர்த்து சரியான வழக்கறிஞரை வைத்து நேற்றைக்கு தற்கூரி விஜய் அரசு மதுரை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வாதாடவில்லை. அரசாணை ரத்து செய்யப்படும் நீதி அரசு சொல்லும் போது என்ன கேட்டிருக்கணும்? அரசாணை ரத்து செய்வதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை கிடையாது, சமூக நீதியில் கை வைப்பதற்கு அந்த ரைட் கிடையாது, கால அவகாசங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கால அவகாசம் விஜய் அரசு கேட்கல? விஜய் ஒரு RSS பெற்ற கள்ள குழந்தை. கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே,
அவரை ஆதரிக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளே நேற்றைக்கு அம்பலப்பட்டு போனார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்டுக்கலாம், அல்லது சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி இருக்கலாம். சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடவும் இல்லை, கால அவகாசம் கேட்கவும் இல்லை. அரசாணையை ரத்து செய்ய நீதியரசர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ரத்து செய்யக்கூடாது என்று எதிராக வாதாடவும் இல்லை. அமைதியாக இருந்து விட்டு இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறார். RSS பெற்ற கள்ள குழந்தை நிர்மல்குமார் RSS இருந்து வந்தவர். அவர் பேசுகிறார், நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். என்ன நினைக்கிறார்கள்? இப்பொழுதைக்கு பாஜக கொள்கை நிறைவேறிச்சு. தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டான். இது நீ மேல்முறையீடுக்கு போய் பல வருஷம் ஆகும். பெரியார் சொன்ன மாதிரி நீ போராடுவ, போராடி வெற்றி பெற்று வருவ, வந்தா உயர்நீதிமன்றத்துக்கு போயிடா, உயர்நீதிக்கு போனா உச்சி குடிப்பி அங்க இருப்பாரு, நீ தோப்ப. இதான் பெரியார் சொன்னாரு. அதான் இப்ப நடக்குது. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? நாங்க இன்னும் மேல்முறையீடுக்கு போறோம். அது மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்துல மேல்முறையீடு போறோம்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே பிஜேபியுடைய வேலையை சத்தம் இல்லாமல் தாவே காண்ற பேரில் RSS பெற்ற குழந்தை செய்து உரிமை போச்சு. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை மதமாறியவர்களுக்கான இஸ்லாம் மதத்திற்கான அந்த உரிமையை இன்றைக்கு நீதிமன்றம் பறித்திருக்கிறது. தாவே அரசுடைய அஜாக்கிரதையால். அது மாதிரி ஒன்றிய அரசு இப்ப கொண்டு வர்றான் ஒரு சட்டம், சிவில் சமூக உரிமைகள் மீது அடிக்கப்படும் கடைசி ஆணி என்னன்னு கேட்டா இந்த FCRA விதிகள். அதாவது இது அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை முறைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு நாட்டின் அடிமட்ட அளவிலான வளர்ச்சி மற்றும் சமூக நல கட்டமைப்புகளுக்கு பக்கபலமாக இருக்கும் அமைப்புகளின் குரல் வலையை நசுக்குவதற்காக தான் இந்த FCRA விதிகள் வருது. இனிமே வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்துவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, வேற கல்வி நிறுவனங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு வர்ற பண சிக்கல் தான். இதைத்தான் இந்த அதாவது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று சட்ட திருத்த மசோதா 2026 மோடி அரசுடைய அடுத்த கட்ட தாக்குதல் விஜயை வைத்து தமிழ்நாட்டில் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எழுதி கொடுத்தார் எங்களுக்கு, நான் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்குன்னு சொன்ன கம்யூனிஸ்டுகள், VCK, மதிமுக, முஸ்லிம் லீக் போன்ற அமைப்புகள் பேசுங்க. திமுக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், ஒன்றிய அரசே திரும்ப பெறும் என்று சொன்னது. தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டம் கொண்டு வந்த ஒன்றிய அரசே திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது. விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் ஓராண்டு காலமாக நீடித்து குற்றுயிரும் குளையுருமாக பனியிலும் வெயிலும் இறந்தார்கள் பஞ்சாப் சண்டிகார் விவசாயிகள் டெல்லியில. ஆனால் அந்த 3 திருத்தங்களை தமிழ்நாட்டில் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் பேசியது திமுக அரசு. விஜய் வாய் இருப்பாரா? இப்போ வந்திருக்கு இந்த சட்டம், வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம், பசுவதை தடை சட்டத்தின் பேரில் சங் பரிவாரத்தை சேர்ந்த சமூக உறுதிகளால் பசு மாமிசம் வைத்திருந்ததாக கூறி பசு மாமிசம் உண்பதாக கூறி நடத்தப்பட்ட படுகொலைகள் ஏராளம். தாவே கேண்டிகா குரல் கொடுக்குண்டா? அதற்கு பாஜக ஆளும் மாநில அரசுகளின் காவல்துறையினரே உடந்தை. இஸ்லாமியர்கள் மதமாற்றம் செய்வதற்காகவே காதலித்து திருமணம் செய்வதாக லவ் ஜிஹாத் என்னும் பொய்யான கட்டுக்கதைகளை பரப்பி இஸ்லாமிய இளைஞர்கள் மீது தாக்குதல்கள்
படுகொலைகள், பொய் வழக்குகளில் கைது நடக்கலையா? நீங்க அது மாதிரிதான் குடியுரிமை திருத்த சட்டம், அது மாதிரிதான் வக்பு வாரியங்கள்ல இஸ்லாமியரே இல்லாத ஒருத்தர் வக்பு வாரியங்கள் சொத்துக்களை கவனிப்பான்னு சொன்னது. இப்ப இந்த வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம், இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் நாடு? இஸ்லாமியர்களுக்கு முடக்கப்படும் நிறுவனங்களும் அவருடைய அனைத்து வெளிநாட்டை நம்பி இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்வி, ஹாஸ்டல், கல்வி நிறுவனங்கள், புத்தகம், இதழ்கள், சீருடை அனைத்துமே முடக்கப்படும். இதைதான் அவன் கொண்டு வர போறா ஒன்றிய அரசு. நாடாளுமன்றத்தில் திமுக கடுமையாக இதை எதிர்க்கும். ஆனா இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஓரணியில் திரண்டு பாஜக ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழகத்தில் களங்காண வேண்டும். களங்காணுவது யார் தலைமை? திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒன்றிய அரசு எதிர்ப்பதில்லை. இந்தியாவிலே முதன்மையான நாடாக நம்முடைய ஸ்டாலின் அரசு திகழ்ந்தது. இந்தியாவுக்கு எதிர்கட்சியா இருந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி. தாவேக நிலைப்பாடு என்ன? இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தாவேகாவுடைய ஸ்டாண்ட் என்ன? குடியுரிமை திருத்த சட்டத்தில் தாவேக நிலை என்ன? வக்பு வாரிய சட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாத ஒரு பொது சமூகத்தை சேர்ந்தவரை நான் போடுவேன்னு சொல்றாரு. தாவேக நிலை என்ன? பொதுவுடைமைக்கு கேட்டு சொல்லுமா? திருப்புறங்குன்ற விஷயத்துல தாவேக நிலை என்ன? அந்த கட்சியின் நிலை என்ன? நீதிமன்றம் நாளைக்கு உத்தரவிட்டால் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவேன் சொல்வதற்காக தான் அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். திமுக அரசு போன்று நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுவதற்கு துணிச்சல் தாவேக அரசுக்கு உண்டா? நான் இஸ்லாமிய சகோதரர்களை கேட்கிறேன். மதுரை மக்கள் உடனேயால் அடித்து விரட்டுவார்கள் சொன்னாரே ஸ்டாலின், அது மாதிரி தாவேக அரசு சொல்லுவதற்கு துணிச்சல் உண்டா? ஆட்சி தலைவரை, காவல்துறை ஆணையாளரை அவதூறு வழக்கில் சேர்ப்பேன், நாளை மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றவில்லை என்று சொன்னால் என் பாதுகாப்பு படை, மத்திய பாதுகாப்பு படை அனுப்பி வைத்து தீபம் ஏற்றுவேன் சொல்லும் போது 144 உத்தரவு திருப்பரங்குன்றத்திலே போட்டு தடை செய்து கூடியவர்களை கைது செய்து அங்கே சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி தீபம் ஏற்ற விடாமல் தடுத்த ஒரு ஆண்மையுள்ள திமுக அரசு போன்று தாவேக அரசு செயல்படும் நம்பிக்கையோட இஸ்லாமியர்கள் சென்றிருக்கிறீர்களா? ஆகவே ஒரு பெரும் ஆபத்தான சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த சட்டங்கள்லாம் வர காத்திருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு துணிவோம். நன்றி சார். நன்றி.